ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எஸ்டி கார்டு வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபும் வீடியோ லைக்கும் தேவை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபைல் மேனேஜரில் போனால் எஸ்டி கார்டு இன்செர்ட் பண்ணுறதுக்கான உங்கள் ஃபோனில் வந்து ஸ்லாட் இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து எஸ்டி கார்டு வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் எஸ்டி கார்டு இன்செர்ட் பண்ணி தான் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எஸ்டி கார்டு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் ஸ்டெப்பாக நீங்கள் சரியாக வந்து இந்த எஸ்டி கார்டை இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனை வந்து எஸ்டி கார்டை வந்து நீங்கள் ஒருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவுமே இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத. சம்டைம்ஸ் வந்து சரியாக இன்செர்ட் ஆகாமல் இருக்குமா இருந்தாலுமே எஸ்டி கார்டு வந்து ஷோ ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து சரியாக இன்செர்ட் பண்ணியிருக்கீங்களான்றதை ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சரியாக தான் நீங்கள் எஸ்டி கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு செட் பண்ணி போட்டு பார்க்குறீங்க, அப்போயுமே உங்களுக்கு ஷோ ஆகலை, அது சரியாக தான் இன்செர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய எஸ்டி கார்டை வந்து வேறு ஒரு டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோன்லேயுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து அதனாலையுமே இந்த எஸ்டி கார்டு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் உங்கள் ஃபோனில் இல்லாமல் வேற ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் அந்த எஸ்டி கார்டை போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் ஆகுமா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் தான் இஷ்யூ இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி உங்களுடைய கம்ப்யூட்டருக்குமே வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்டி கார்டை வந்து இன்செர்ட் பண்ணி, அதாவது ஒரு அடாப்டரை யூஸ் பண்ணி அந்த எஸ்டி கார்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணியுமே செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை. மோஸ்ட்லி ஃபோனுக்கு ஒர்க் ஆகாட்டியுமே கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்துலையுமே வந்து நமக்கு எஸ்டி கார்டில் பிரச்சனையா ஃபோனில் பிரச்சனையா அப்படின்றத வந்து ஒருக்க தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக இருக்குன்றதை ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் ஃபோன் வந்து டுவெல் சிம் ஸ்லாட்டும் இருக்குது, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் வந்து 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எஸ்டி கார்டை போடுவீங்களா இருந்தால் எஸ்டி கார்டு வந்து ஒர்க் ஆகாது. ஒரு சிம் ஒரு எஸ்டி கார்டு அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக ஒரு சிம் ஸ்லாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு எஸ்டி கார்டை போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய எஸ்டி கார்டை வந்து சம்டைம்ஸ் வந்து கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்டி கார்டை வந்து உங்கள் ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணி எஸ்டி கார்டில் வந்து அந்த மெமரி இருக்க பக்கத்தை வந்து ஒரு ரேசர் வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவுமே கவனமாக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவுமே நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இன்செர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கூட ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு ஸ்டெப் வந்து நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஏன்னா எனக்குமே வந்து இந்த ஸ்டெப் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட உங்களுடைய மெமரி கார்டை வந்து இன்செர்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து சம்டைம்ஸ் வந்து எஸ்டி கார்டை வந்து உங்கள் ஃபோன் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 உங்கள் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஸ்டெப்பை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.